மேலும் 28 தொழிலாளர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து இரண்டாவது நாளாக 3000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் செல்போன்களுக்கான மதர்போர்டு தயாரிக்கும் பிரிவில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 40 தொழிலாளர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதை கண்டித்து தொழிலாளர்கள் நேற்று உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கினர். இன்று மேலும் 28 தொழிலாளர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டதால் கொதிப்படைந்த தொழிலாளர்கள் மீண்டும் அவர்களை வேலையில் சேர்த்துக் கொள்ளும் வரை போராட்டம் தொடரும் என்று எச்சரித்துள்ளனர். இடைக்கால பணி நீக்கம் எதுக்காக செஞ்சீங்க அப்படின்னு நீங்க கேட்டதுக்கு எந்த மேல முறையிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா எந்த ஒரு 40 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதனால அந்த 40 பேர் மட்டும் இல்லாம மேற்படி அதிகபட்சமா நேற்று ஒரு 38 ஆபரேட்டர்ஸ் பணி நீக்கம் பண்ணிட்டாங்க. எங்களுக்காக போராடியான சக தொழிலாளர்கள் எங்க கூட பணிக்கு திரும்பினாதான் நாங்களும் பணிக்கு திரும்பவும் முறையான பணியை செய்வோம் அப்படின்னு எல்லாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். தொழிற்சாலைக்குள் உணவும் குடிநீரும் கிடைக்காததால் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த 2 பெண்கள் மயக்கமடைந்தனர். தொழிலாளர்கள் போராட்டத்தால் நோக்கியா தொழிற்சாலையில் செல்போன் உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. பேருந்து ஓட்டும் நேரம் தவிர